அமித்ஷா கூட கன்ஃபார்ம் ஆகலை. இவங்க கேட்டிருந்தாங்க அப்பாயின்மெண்ட்டு, பட் அது வந்து கிடைக்கல. இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, டெல்லியிலேருந்து மரியாதை நிமித்தமாக முதலமைச்சராக அவர் போய் பார்க்கணும்னு நினைச்சது சோனியா காந்தியை. இல்லை சார், இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் வந்துங்க அரசியல் தானே பண்ணுவாங்க, அவியலாக பண்ணுவாங்கன்னு ஸ்டாலின் சொல்லுவார்ல. எதிர்கட்சிகள் அவியல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதில் நம்ம ஒன்றும் அவங்க உரிமை, அது தனி உரிமை. பிரைம் மினிஸ்டர் எத்தனை வாட்டி வராரு போகிறாரு, அங்கே போய் கத்துவாங்களா இந்த மாதிரி? சார் யாரை சார் பார்த்தீங்க, என்ன சார் சொல்லுவாங்களா? அங்கே போய் உட்காந்து ஒருத்தன் திடீர்னு சார் உங்கள் மனைவி விவாகரத்து கேஸ் செங்கல்பட்டு கோர்ட்டில் இருக்குதுன்னுவான். சரி, அப்படி கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? உறுதிப்படுத்தப்பட்ட மீட்டிங் பிரைம் மினிஸ்டரோடவும் அந்த டெல்லி யூனிவர்சிட்டியில் திருவள்ளுவர் சிலை திறப்புறதும் அது மட்டும்தான் உறுதிப்படுத்தப்பட்ட கன்ஃபார்ம்டு. இது அமித்ஷா கூட கன்ஃபார்ம் ஆகலை. இவங்க கேட்டிருந்தாங்க அப்பாயின்மெண்ட்டு, பட் அது வந்து கிடைக்கல நேற்று இரவு வரைக்கும். அதே போல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கூட அது ஒன்றும் ஃபிக்ஸட் மீட்டிங்காக எனக்கு தெரியல. ஆனால் 2 நாள் பயணம் என்பதால் இன்றைக்கு அது நேற்று பூரா அரசு அலுவல் முடிச்சுட்டு இன்று அவருடைய தனிப்பட்ட அலுவல் கட்சி தலைவர்கள், அவருக்கு ஆதரவு கொடுக்குற கம்யூனிஸ்ட் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், மார்க்சிஸ்ட்டு, காங்கிரஸு, மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாரையும் பார்க்கலான்னு தான் அவர் அதை பிளான் பண்ணிட்டு போனார். பிளான்டு பட் நாட் ஃபிக்ஸ்டு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. திட்டமிட்டிருக்கிறேன் நான், ஆனால் அது அவங்க அடுத்த தரப்புக்கும் அதுக்கு சரியாக இருக்கணும்ல. இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, டெல்லியிலேருந்து சோனியா காந்தி இஸ் இன்டிஸ்போஸ்டு. அவங்க வந்து ரொம்ப நாளாகவே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஆன் அண்ட் ஆஃப்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வருதுமாவா. ரெண்டாவது அவுட் சைடு ஆட்கள்லாம் வந்து இம்யூனிட்டி அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதால வெளியிலிருந்து யாரையும் அதிகமாக சந்திக்கிறது இல்லை அவங்க. ஸோ இப்போ நேற்று டெவலப் பண்ணாங்க, அவங்களுக்கு உடல் சுகவீனம் ஆயிடுச்சு. அதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு இல்லை, வீட்லேயே அவங்க பார்த்துக்கிறாங்க, டாக்டர்ஸ் டீம்லாம் இருக்கு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். பட் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை பார்த்து அவங்கள தான் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறார். ராகுல் காந்தி தான் இங்கே வந்தார். மரியாதை நிமித்தமாக முதலமைச்சராக அவர் போய் பார்க்கணும்னு நினச்சது சோனியா காந்தியை. சரி, அது வந்து கொஞ்சம் ஏதோ சிக்கலாகி போச்சுன்றதால அது ஒரு ரீசன், ஒன் ரீசன் தான். இன்னொரு ரீசன் நான் கேள்விப்பட்டதுன்னா, அவர் சென்னைக்கு திரும்பணும் அவசரமாக, சம் இம்பார்ட்டண்ட்டு ஃபங்க்ஷனோ அல்லது ஒரு வேலையோ தேவை இருக்குதுன்னு நினச்சி அதை கொஞ்சம் வந்துடணுன்ற மாதிரி அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறதாகவும் செய்தி. ஸோ இதுதானே தவிர வேறு இன்னும் தனியாக இன்னொரு நாள் அதுக்காகவே போவார்ன்றதும் இன்னைக்கு ஊடகத்தில் வந்திருக்க ஒரு வார்த்தை தான். அதாவது தனியாகவே ஒரு நாள் டெல்லிக்கு வந்து சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர்கள், ராகுல் காந்திலாம் பார்ப்பார் ஃப்ரீயாக. இன்றைக்கி 2 விஷயம், அந்த அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதும், இவர் தமிழ்நாட்டுக்கு உடனே திரும்ப வேண்டிய தேவை, இந்த 2ம் சேர்ந்து இந்த திட்டம் இன்றைக்கி வந்து அது இல்லாமல் போச்சு. அவ்வளோதானே தவிர இதுக்குள்ள டோன்ட் ரீட் மோர் திங்ஸ். இல்லை சார், இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் வந்துங்க அரசியல் தானே பண்ணுவாங்க, அவியலாக பண்ணுவாங்கன்னு ஸ்டாலின் சொல்லுவார்ல. எதிர்கட்சிகள் அவியல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதில் நம்ம ஒன்றும் அவங்க உரிமை, அது தனி உரிமை, அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஊடகம் வந்து அதை பெருசுப்படுத்தக்கூடாது. அவங்க எதிர்கட்சிகள் அப்படி தான் செய்வாங்க, கடந்து போக வேண்டியதுதான். இன்னொரு விஷயத்தையும் பெருசுப்படுத்தினாங்க சார். அவங்க பத்திரிகையாளர் கேட்குறாங்க, பட் விஜய் ரியாக்ட் பண்ணல. சார் என்ன சொன்னார், பிஎம் என்ன சொன்னாருன்னு இங்கேருந்து கத்துறாங்க, பட் அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணலையே சார். அட்லீஸ்ட் வந்து ஒரு கர்டசிக்காக வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம்ல சார். அதாவது அது விஜயினுடைய தனிப்பட்ட ஒரு இது உரிமை தான். அவர் வந்து ப்ரெஸ்ஸில் மீட் பண்ணுறது, முதல்வராக எதுவாக இருக்கட்டும், முதல்வராக இருந்தால் கூட எல்லா ப்ரெஸ்காரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? பிரைம் மினிஸ்டர் 12 வருஷத்தில் எத்தனை பேரை பார்த்து பேசிட்டார்? பிரைம் மினிஸ்டர்கிட்ட இப்படி கத்துவாங்களா? பிரைம் மினிஸ்டர் போனால் டெல்லியில் இருக்காங்கல்ல இவங்க, பிரைம் மினிஸ்டர் எத்தனை வாட்டி வராரு போகிறாரு, அங்கே போய் கத்துவாங்களா இந்த மாதிரி? சார் யாரை சார் பார்த்தீங்க, என்ன சார் சொல்லுவாங்களா? கழுத்தில் வச்சு கொடுத்துன்னு போவாங்க. அதனால் மீடியா பீப்புள் ஷுட் நாட் திங்க் நம்ம ஆல் பவர்ஃபுல், யாரை ஒன்றாலும் நம்ம கேள்வி கேட்கலான்னு. ஒவ்வொருத்தருடைய விருப்பம் வெவ்வேறாக இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயோ, கட்சி ஆரம்பித்தப்போவோ, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயோ, ஆட்சிக்கு வந்த பிறகோ
பத்திரிகையாளர்களை சந்திப்பதில், செய்தியாளர்களை சந்திப்பதில் ஏதாவது வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். பாருங்கள் என்னங்க முன்னால் பார்த்துட்டு இருந்தாருங்க. அவர் ஒரு தெளிவான கொள்கையில் இருக்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க. தமிழ்நாட்டின் ஊடகங்கள் வந்து அடிமைகளாக இருக்கின்றன. அன்பயாஸ்டாக இல்லை, நியூட்ரலாக இல்லை. அவங்க வந்து யார் ஒரு குரூப்புடைய கண்ட்ரோலில் இருக்காங்க, அப்போ அவங்கக்கிட்ட எதுக்கு செவிடங்காதில் எதுக்கு சங்கு ஊதணும் அப்படின்னு அவர் தெளிவாக இருக்காருங்க. பொய் செய்திகளை பரப்புகிறார்கள். அதாவது மெயின்லைன் ஊடகங்களே அப்படி பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து ஊடகத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து தவறான ஒரு இதுவாக பண்ணுறாங்க. ஊடக அறம் இல்லை. இவங்கக்கிட்ட எதுக்கு நம்ம பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் ஜஸ்டிஃபை பண்ணல. நான் வந்து நீங்கள் சொன்னதை தான் நான் ஒத்துக்குவேன். பட் இட் இஸ் அப் டு மிஸ்டர் விஜய் டு மேக் ஆர் பிரேக். அதாவது வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து முதல்வர் என்ற முறையில் அவர் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது நல்லது தான். ஆனால் இன்றைக்கி அது மட்டுமே ஒரே வழி இல்லை நாட்டில் நடக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. சமூக ஊடகத்தை பார்த்தாலே போதும் உங்களுக்கு. கீழே இருக்கிறவன்லேருந்து மேலே இருக்கிற வரைக்கும் என்ன நினைக்கிறான், என்ன கருத்துறான் இந்த அரசாங்கத்தை பற்றி அப்படின்றத நம்மளால் வாங்கிக்க முடியும். முன்னால் மீடியா மட்டும்தான் இருந்தது, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக. இப்போ ஒவ்வொருத்தனும் ஒரு மீடியாவாகிட்டான். போதாதுக்கு உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வேறு பல ஆயிரக்கணக்கில் இருக்கீங்க. ஸோ அதனால் தெர் ஆர் ஸோ மெனி வேஸ் டு கெட் த பீப்புள்ஸ் வாய்ஸ் ஹர்டு. அதனால் இன்றைக்கி மீடியா தான் இது, மீடியானா அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் நான் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் மீட்டிங் த ப்ரெஸ் ரெகுலர்லி. அட்லீஸ்ட் செலக்ட் ப்ரெஸ்ஸு கொஞ்சம் நியூட்ரலாக, ரெஸ்பான்சிபிளாக, நியூட்ரலான்றதை விட ரெஸ்பான்சிபிளாக பப்ளிஷ் பண்ணுறாங்கல்ல நியூஸை, அதை மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேரை நீங்கள் வர வச்சு பேசலாம், தப்பு கிடையாது. எல்லாருமே ஒரே மட்டையில் அடித்து வீழ்த்த வேண்டாம். அது வந்து என்ன ஆகும்னா, இந்த ஊடகம் திரும்ப திரும்ப வன்மத்தோடு இந்த ஆட்சிக்கு எதிராக, முதலமைச்சருக்கு எதிராக பொய் செய்திகளை பரப்புவதற்கு அவங்களை இட்டு செல்லும். எவ்ரி ஆக்ஷன் வில் பி தேர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போஸ் இது இருக்கும்ல, ரியாக்ஷன் இருக்குல்ல. அப்போ அது மாதிரி நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்து அது எதிர் திசையில் நம்மை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் ஐ திங்க் விஜய் ஷுட் ரீகன்சிடர், நாட் ஆஸ் பார்ட்டி லீடர், ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர். he has to meet the press regularly. he can choose the press. எந்தெந்த ப்ரெஸ்ஸை வந்து கூப்பிடுறது, யாருக்கு வந்து பேட்டி கொடுக்கறதுன்றது he can choose always. அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல. அங்கே போய் உட்காந்து ஒருத்தன் திடீர்னு சார் உங்கள் மனைவி விவாகரத்து கேஸ் செங்கல்பட்டு கோர்ட்டில் இருக்குதுன்னுவான். சரி, அப்படி கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கேட்கணும் வாய்ப்புகள். இதே கேள்வியை வந்து திமுக குடும்பத்தில் திமுக முதல்வரை கேட்க மாட்டானுங்க. முதல்வரை கொடைக்கானல் சார் கிளைமேட் எப்படி சார் இதுன்னு கேட்ட பத்திரிகையாளர்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் அந்த கட்சியில் செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ எல்லாருமே ராஜ்மோகன் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ அதனால் டிவிகே உடைய வாய்ஸாக விஜய் மட்டும் இன்றைக்கி இல்லை. ஆனால் இவங்களுக்கெல்லாம் விஜய் பேசணும் விஜய் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க நினைப்பு வந்து நமக்கு புரியுது. பட் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் விஜய் அட்லீஸ்ட் ரெகுலராக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மீட் த ப்ரெஸ் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறது அவங்க கட்சியின் மேல் அவதூறுகளை, பொய் செய்திகளை மற்றவர்கள் பரப்பாமல் இருப்பதற்கு உதவும். பட் மக்கள் கருத்தறிவதற்கு சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூடியூப் இருக்குது. இது மாதிரி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணும். ப்ரெஸ்ஸை அவங்க கையில் எடுப்பாங்க எதிர்கட்சிகள். குறிப்பாக திமுக வந்து தொடர்ந்து அந்த ப்ரெஸ் பார்த்தீங்களா, அந்தால் உங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க. டெல்லி இன்சிடென்ட் அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்கங்க. நான் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே சொல்கிறேன்னே, டிஎம்கே வந்து மக்கள் தீர்ப்பை ஏற்று நம்மளை மக்கள் தண்டிச்சிருக்கிறாங்க, நிராகரிச்சிருக்காங்க. ஆகவே நம்ம கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம். புதுசாக வந்தவங்களை நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள செயல்பாட்டை நம்ம 6 மாதம் காத்திருப்போம் அப்படின்லாம் இல்லாமல் 10வது நாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ பீப்புள் வில் நாட் லைக் திஸ் டைப் ஆஃப் ஆட்டிடியூட்.